ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகனுடைய நெற்றியிலிருந்து கிளம்பிய ஒளியை தொட்டு விட்டாய்தானே. இனிமே இந்த ஒளி போலவே ஓ வாழ்க்கை மகிழ்ச்சியா பிரகாசமா ஜொலிக்கும்படி இந்த அப்பன் முருகனே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கும்போது தனியாக வந்து தனியாகவே போனாலும் இடைப்பட்ட வாழ்நாளிலாவது கூட 4 நல்ல மனிதர்களை வச்சுக்கிட்டு நட்புறவோட ஒத்துமையோட வாழ்ந்தாதானே நல்லா இருக்கும். அதையும் தாண்டி யாராவது உன்னை விட்டு போனாங்கன்னா போனவங்க போகட்டும்னு விட்டுடு. உன்னை விட்டு யார் போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட்டு கலங்கி நிற்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு நானே உன் வாழ்க்கைக்கு சரியான நல்ல முடிவை கொடுத்துட்றேன். நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழும்படி நான் உன் வாழ்க்கையை ஒரு அழகான சிறப்பான எதிர்காலத்தை உனக்காக உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இப்போதும் அதுக்காகவே என் நெற்றி ஒளியை தொட்ட உன் வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற போகிறேன். நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தாலும் கஷ்டத்தையும் கவலைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்க உன்னால் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த சிரிப்பும் சந்தோஷமும் சும்மா போலியானதா பொய்யானதா இல்லாமல் நிஜமாகவே நீ சந்தோஷப்பட்டு முகம் மலர்ந்து சிரிக்கும் அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ நினைக்கிறது போல எதுவுமே தவறாக நடக்காது. எல்லாமே நல்லபடியாக நீ நினைச்சதை விட நல்ல விதமாக உனக்கு சாதகமாக உன் நல்வாழ்க்கைக்காக விதமாக நடக்க தான் போகுது. உனக்கு பின்னால் இருந்து நான் உன்னை முன்னோக்கி தள்ளி முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நிச்சயமாக உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் முயற்சிகளும் நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய உழைப்பும் ஒருபோதும் வீணாகாத அளவுக்கு நிச்சயமாக நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேனே செல்லமே. குழந்தை வரம் வேணும் முருகான்னு கேட்ட உனக்கு மழலையாக நானே உன் மடியில் தவழ்ந்து கிடப்பேன். எல்லா மனித உறவுகளும் அந்த உடலை வைத்துதானே உயிர் வாழ்கிறார்கள். இருந்தாலும் உடலை நீ ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டாலும் உறவுகளையும் நல்லபடியாக தக்க வச்சுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல உறவுகள் அமைஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்மாக்கள் அதிகமாக இருந்தால் உறவுகள் சுயநலவாதியாக கெட்டவங்களாம் அமைஞ்சிடுவாங்க. உறவுகளை அமைவதெல்லாம் அவங்கவுங்க செஞ்ச கர்மாவை பொறுத்து தான். நல்லது செஞ்சினா நல்ல மனிதர்களை உனக்கு உறவுகளாக பெற்று நீ நிம்மதியாக வாழ முடியும். இந்த அப்பன் முருகன் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் என் மேலே பக்தி வச்சிருக்க உனக்காகவே அன்பு செலுத்தி ஆதரவு கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா சூழ்நிலையிலையும் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன்னால் முடியாதுன்னு எந்த விஷயத்திலும் முடங்கி போகாதே. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ போராடிக்கிட்டே இரு. யாரும் சற்றும் நினச்சி பார்க்காத அளவுக்கு கற்பனையில் கூட நீ எதிர்பார்க்காத வெற்றியை நான் உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிச்சயமாக நீ எதிர்பார்த்த காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் என்று செல்லவே. என்னையே மனசில் நினச்சி வணங்கி வரும் உனக்கு இப்போதே எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு நீ கஷ்டப்பட்டதுக்கான நல்ல பலன்களை நான் கொடுத்துட்றேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு. அன்பும் கருணையும் உன் மனசுக்குள்ளே நிரம்பி வழியும் போது நீ கூப்பிடாமலேயே என்னை தேடி வராமலேயே நானே உன்னை தேடி வந்து உன் மனசுக்குள்ளே உக்காந்துக்குவேன். நீ கேட்காமலேயே நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களோட நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு இரு. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் கூட உன்னை பற்றி நீ தாழ்வாக நினைக்கக்கூடாது.
உன்னால் எல்லாமே முடியும், உனக்கு எல்லாத்தையும் செய்ய தெரியுன்ற அந்த தன்னம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னுடைய திறமைகளை எல்லாம் நீ குறைச்சி மதிப்பிடக்கூடாது என் செல்லமே. உன்னால் முடியுன்ற எண்ணத்தோடு நீ செயலில் இறங்கும்போது எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். துணிஞ்சு தைரியமாக செயல்படு. எல்லாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு சாதகமான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்ட உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி மிகப்பெரிய ஆளாக கொண்டு வருவேனேன் செல்லமே. பொறுமைசாலிகள் ஒருபோதும் தோத்ததா சரித்திரம் கிடையாது. பொறுமை உடைய நீயும் எந்த செயலை செய்தாலும் கண்டிப்பாக அதில் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வரவழைப்பேன். ஒவ்வொரு நாளும் நீ முதல் அடியை மட்டும் பார்த்து எடுத்துவே, மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்த திருப்பமும் மாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. நீயும் புதுசாக சந்தோஷங்களை எதிர்கொள்ள தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமேன் தங்கமே. ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, அதில் நீ எவ்வளோ முயற்சி செஞ்சும் நல்லது நடக்கலைங்கிற போது உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்சுட்டு அதை முடிக்க வேண்டிய பொறுப்பை இந்த அப்பன் முருகன் என்கிட்ட விட்டுடு. எல்லா விஷயங்களையும் உன்னால் என்ன செய்ய முடியும் முடியாதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காத. எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். தேவையில்லாமல் நடந்த கெட்ட விஷயங்களையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கு எந்த மன அழுத்தமும் வர வேண்டாம். காரணம் இல்லாமல் எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு எல்லார் மீதும் கோபப்பட்டு எரிச்சலை காட்டாதே. கோபம் ஒருபோதும் வரக்கூடாது. காரணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது எப்படி முன்னேறதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. உனக்கான அபரிமிதமான செல்வ வளத்தை இந்த அப்பன் முருகன் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நல்ல ஆரோக்கியமான சூழலும் மன நிம்மதியும் கிடைக்க பெற்று வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. நடந்து முடிஞ்சு கடந்த விஷயங்களையும் நீ இழந்ததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி செய்யணும்னு யோசிச்சு நல்ல முடிவெடுத்து ஒவ்வொன்றையும் நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. நம்பிக்கையோட முயற்சி செய்கிறவங்க யாரையும் நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுடவே மாட்டேன். உன் கனவுகளையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தந்துடுறேன். நீ உற்சாகமாக இருந்தாலே, புத்துணர்ச்சியோட உன் பொறுப்புகளை சரியாக செஞ்சாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகளும் மனசில் இருக்க சுமைகளும் காணாமல் போயிடும். எப்போதும் மனசை லேசாக வச்சுக்கணும். கண்டதையும் தூக்கி போட்டு சுமந்து மனசை கனமாக்கி கொள்ளாதே. உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீ செய்யும் செயல்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து தந்துடுறேன். விடாமுயற்சி உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வானமே உன் வசமாக மாறுமே செல்லமே. தேவையில்லாமல் கோவப்படுறதை நிறுத்து. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பேசும் வார்த்தைகளையும் நீ பேசுகிற ஒவ்வொரு நல்ல எண்ணங்களையும் உனக்குரியதாக சரியாக யோசித்து நிதானமாக நீ செய்யணும். அப்போதுதான் உன்னை சுற்றி எப்போதுமே நல்ல அதிர்வலைகள் நிரம்பி இருக்கும். எந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அப்புறமா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்குமோ நினச்சி இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. இந்த நிமிஷம் உனக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் சரியாக யோசித்து செஞ்சினா இந்த உலகமே உன்வசமாக மாறிடும். உன் வாழ்க்கையில் வளமையை கொடுத்து செழிப்பை உண்டாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் ஆகச்சிறந்த அதிசயங்கள் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ சற்றும் எதிர்பாராத திடீர் திருப்பத்தை தான் இன்னும் 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன் மனசை மகிழ்விக்க போகிறேன் என் செல்லமே. உனக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உண்மையும் நேர்மையும் கண்டிப்பாக அதுக்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு.
மகிழ்ச்சி ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கான சரியான திறவுகோல். அடுத்தவங்க உனக்கு மகிழ்ச்சியையோ அமைதியையோ சந்தோஷத்தையோ தரமாட்டாங்க. நீ முயற்சி செஞ்சுதான் உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷமாக சிரித்து வாழணும். என்னை நம்பாதவர்கள் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க, பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கவோ அலைக்கழிக்கவோ நான் விட்டுட மாட்டேன். அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே உன்னுடைய அனைத்து செயல்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைவதற்கு தயாராகு. எதிலுமே அவசரப்படாத. உனக்கு என்ன கிடைக்கணுமோ எது நடக்கணுமோ அதை நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். நீ பொறுமையாக காத்திருக்கும் போது நம்பிக்கையோடு உழைக்கும் போது அது உனக்கான நல்ல பலனை கொடுத்தே தீருமே செல்லமே. உன்னுடைய பொறுமை கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக காத்துக்கிட்டு கூடிய சீக்கிரமே உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை இந்த அப்பன் முருகன் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். என்ன நடந்தாலும் அதை பார்த்து நீ வருத்தப்படாத. கண்டிப்பாக அதுக்கான கடைசி முடிவாக நீ தேடியதைத்தான் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ நினச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை விட்டுட்டு போனாலும் ஏமாத்தினாலும் நீ நம்பின இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். ஒவ்வொரு நாள் கண் முழிக்கும் போதும் பரவாயில்ல, இந்த நாளை நம்ம அப்பன் முருகன் நமக்கு கொடுத்துருக்காருன்ற அந்த நன்றி உணர்வோட சந்தோஷமாக எந்திரி. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பி. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் உன்னுடைய இலக்காக இருக்கணும். உன்னுடைய இலக்கு நோக்கம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை அடைவதற்காக உறுதியாக செயல்படு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்வேன். விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தரும். தேவையில்லாமல் வீணாக கற்பனை செஞ்சு பயப்படாதே. நீ பயப்படுவது போல எதுவும் நடக்க நான் விட மாட்டேன்னு செல்லமே. உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் எங்கே தப்பு நடந்துருமோ கெட்டது நடந்துருமோன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலத்தை இந்த அப்பன் முருகன் உருவாக்கி தந்துடுவேன். நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிற. விடாமுயற்சி உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற வரைக்கும் ஓரமாக போய் உட்கார மாட்டாங்க. நீயும் நம்பிக்கையோடு விடாமுயற்சி கொண்டு வாழும்போது நான் எப்படி உன்னை தோற்று போக விடுவேன்? இதோ கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எல்லாரும் அவ்வளோதான் நம்மளால் முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்களை நீ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய். மற்றவங்க ஒரு விஷயத்துக்காக ஒரு 10 நிமிஷம் முயற்சி செய்கிறாங்கன்னா நீ இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து முயற்சி செஞ்சினா கூடுதலாக நீ செஞ்ச முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருமே செல்லமே. சர்வ வல்லமை கொண்ட சக்தியாக நீ இருக்கும்போது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது? கண்டிப்பாக நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். நீ களத்தில் நிற்க முடிஞ்சாலே அது நீ பாதி ஜெயிச்சதுக்கு அடையாளம்தான். போர்க்களத்தில் தைரியமாக நில்லு. உன்னால் முடிஞ்ச முயற்சியை நீ செய். மற்றதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த ஒரு விஷயத்திலும் கனிவான அணுகுமுறையை, பொறுமையை, நிதானத்தை கையாள கற்றுக்கோ. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பொறுமையாக நிதானமாக கையாளுகிறாயோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் மிகச் சிறப்பாக, அழகாக, வெற்றிகரமாக நடந்தே முடியும்.